ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் பற்றி. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக பல மெசேஜிங் ஆப் இருந்தாலும் வாட்ஸ்அப்பை பீட் பண்ணுறதுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது போல தான் நேற்று ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு குரூப் அட்மினாக இருந்தால் குரூப் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா இதில் ஆட் பார்ட்டிசிபென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்வைட் டு குரூப் யா லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுடைய குரூப்போடைய இன்விடேஷன் லிங்க். இந்த இன்விடேஷன் லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து யாருக்கு வந்தாலும் இந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணி உங்கள் குரூப்பில் நீங்கள் இணைச்சிக்கலாம். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்விடேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். அப்புறம் இந்த லிங்க்கை வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஷேர் லிங்க்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் லிங்க் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய குரூப் இன்விடேஷன் லிங்க் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ, ப்ளூடூத் மூலமாகவோ, ஜிமெயில் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை பிறருக்கோ நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா ரிவோக் லிங்க். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற குரூப் இன்விடேஷன் லிங்கை நீங்கள் உங்களுக்கு தெரியாத நபருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிவோக் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிங்க் எக்ஸ்பர்ட் ஆகி நியூ லிங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அவங்க வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கேமரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெஸ் பண்ணாக்க இந்த கேமரா வந்து உங்களுடைய மொபைல் கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலரி ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒரு இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜை சூஸ் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ராப் பட்டன் கொடுத்துருக்காங்க, இமோஜி பட்டன் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, பென்சில் பட்டன் கொடுத்துருக்காங்க. பென்சில் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ண பிறகு நான் வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட்டு நான் இது டைப் பண்ணி நான் வந்து இந்த இமேஜோடு நான் வந்து சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து பிக்கர் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸு சின்னதாகும். எமோஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இமேஜை வந்து க்ராப் பண்ணி நீங்கள் அனுப்புறதுக்கு வசதியாக க்ராப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜில் உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக இருந்துச்சுன்னா அன்டூ பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல் தொழில்நுட்ப வீடியோக்களை உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.